நல்லா இருக்கா? சிம்பிளா நீட்டாக இருக்குல்ல? குளிருதுல அப்பா அடமலைக்கு அதுக்கும் பயங்கரமாக குளிருது. ஏதாவது வடகிட சூடா கொண்டு வரலாம்ல? நான் கொண்டு வரேன். எதுத்தாப்புல தானே சாப்பிட்டு எதுத்தாப்புல இல்லை, பக்கத்தில் தான் இருக்கு. சரி, ஏதாவது சூடா கொண்டு வரல. ஒரு வடை போண்டா இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம்ல? இல்லை கொண்டு வரேன். அதை சாப்பிட்டு உங்கள் பள்ளியில் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு மோசமாவல நீ சுடுவ? சொல்லாமல் சொல்கிறேன், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நான் கொண்டு வரதை பார்த்துக்கோங்க. கொண்டுட்டு வா. நாங்கள் அதாவது கத்தரிக்கொலையும் சுத்தியெல்லாம் வச்சு உடைச்சாலும் திங்கிறோம். அப்போ விடுற மாதிரி இல்லை. இப்போ அப்படி இருக்குல்ல, ஓவர் குளிரா. சரி, பயங்கரமாக இருக்கு. இப்படி மணியக்கா என்ன பண்ணுறிய? பார்த்தா தெரியல, வெட்டி குமிக்கிறேன். வெட்டி குமிக்கிறீங்களா? அப்போ சரி. ஆமாம், சரி இருக்கேன் வெட்டிக்கிட்டு. சரி, எங்களுக்குலாம் லீவு தான் இல்லையா? நாங்களாம் மனுஷன் தானே, நாங்களாம் மழை நினைக்கிற மாதிரி இல்லையா? குளிரில் எங்களுக்கு வராதா? நீ என்ன பக்கத்து வீட்டுல இருந்து ஓடியார? உனக்கு எதுக்கு லீவு? உனக்கு எதுக்கு லீவு? உனக்கு என்ன மழை? எங்களுக்குலாம் மழை வராதா? குளிர் அடிக்காதா? இல்ல 4-8 வச்சா கடை 4-8 48 4-8 48 மழை மழைதான் குளிர் தானே. நாங்கள் மனுஷன் தானே. மனுஷன். ஸ்கூல் காலேஜ்லாம் லீவு. அது ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும். அதே மாதிரி வேலைக்கு நம்ம கடை அதே ஞாயிற்றுக்கிழமை விடுறேன்ல. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அப்போ குளிர் வர சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. எனக்குமே குளிரதால செய்யுது. உங்களையெல்லாம் பார்க்காம உங்க கூட பேசாம என்னால இருக்க முடியல. என்ன செய்ய சொல்றேன்? என்ன ஒரு இது, அவங்க வேலை முடிக்காம இருக்கிறதுனால எங்க மாம்பழம் சொல்றாங்க பார்க்க முடியலன்னு. பார்க்க முடியல. என்ன ஒரு ஏமாத்து வேலை. மழை பெய்யுது, குளிர் அடிக்குது, எங்களுக்கு லீவ் விடலாம்ல. ராம்நாத் டிஸ்ட்ரிக்டே லீவ் விட்டாலும் இவங்க லீவ் விட மாட்டாங்களா? அது ஏன் அப்படி? இது என்ன ஸ்கூலா காலேஜா? கடை எப்படி லீவ் விட முடியும்? ஸ்கூல் காலேஜுக்கு தான் மழை பெய்யுது, எங்களுக்குள்ள மழை பெய்யலையா? இல்லை எங்களுக்குள்ள வெயில் அடிக்குதோ? ஏலே கடை இழுத்து மூடுறதுல ஏல அப்படி இருக்கியா? நான் மூடுறதான் சொல்ல, ஒரு நாள் லீவ் விடுக்கணும் நாங்க சொல்றோம். அது ஒரு மாசம் மழை பெய்யா இருக்கா? ஒரு மாசம் நான் லீவ் விட முடியுமா? ஒரு மாசம் இல்ல, ரொம்ப குளிர் அன்னைக்கு நீ சரி பார்த்து இருந்துங்கப்பா, உடம்பு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றீங்களா? கேட்கறவனுக்கு என்ன செய்யறது? எனக்கு இன்னைக்கே வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறது? வேற கடையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் இப்போ நமக்கு ரொம்ப போட்டி ஆயிடுச்சு. முக்கு கடவுள. அது இந்த தயக்கடையாதே இருக்கு, முக்கா வச்சு தயக்கடையாதே இருக்கு. அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. நம்ம டெய்லி லீவ் விட்டோம்னா அவன் வேற கடை பார்த்துட்டு போயிடுவேன். அதனால லீவே விடக்கூடாது. வேலை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. சூடா பருத்திப்பால் மலைக்கு இதம்மா, மலைக்கு இதயமா, இதயமா பருத்திப்பாலே. நீ பலகாரம் கேட்டேன்ல, சுட்டு கொண்டு வந்தியா? பாரு பருத்தி. அதான் நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா, உன்னையெல்லாம் நம்ப கூடாது. வேலை வைக்கிறவங்க பாவம்ல. அப்ப நான் பாவம் உனக்கு இல்ல, எனக்கு இல்லையே. நல்லது மாட்டேன். நல்லா நான் புடுங்கிடுவேன். நீங்க என்ன கொடுக்கறது? உனக்கு கிடையாது. நீங்க என்ன கொடுக்கறது? வாங்கிட்டீங்களா? பாரு, சுட சுட பணியாரம் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாப்பமா? சூப்பரா இருக்கு. எனக்கு உங்களுக்கு தூக்கம் வராதா? எனக்கு எந்த மணி ஆச்சு? 8 மணி ஆயிடுச்சு. தூங்குற டைம் வந்துருச்சு. நீங்க என்ன நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்னவா என்ன செய்ய சொல்ற? என்ன கல்யாணத்தை பண்ணி பாரு, அப்ப தெரியும் உனக்கு செலவு பத்தி. கல்யாணம் பண்ணிட்டோம், பிள்ளையும் பத்துட்டோம். கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கட்டணும், காலேஜ் பில்லு கட்டணும், பால் காசு கட்டணும், மளிகை சாமான் கட்டணும், எல்லாம் கட்டணும்னா எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும்ல. உனக்கு என்ன பேச்சுலரு? அதனால உனக்கு உங்க அம்மா அப்பாவே எல்லா செலவும் பாத்துறா தெரியாது. முக்கியமா போனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். அந்த செலவு போன் ரீசார்ஜ் பண்றதுக்காகத்தே நீங்க வேலை பார்க்குறீங்க. எல்லாத்துக்குமே தான். அப்புறம் மற்றதுக்குலாம் யாரு கொடுப்பா? இல்லை மெயினா ரீசார்ஜ்னு மெயினா சொல்றீங்களா? அதான் கேட்டேன். அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே தான். மணியக்கா, இந்த ஒரு தையலை மட்டும் பிரிச்சு கொடுக்கா. ஏன் உன்னால பிரிக்க முடியாதா? சட்டையே தச்சு கொடுக்கும்போது பிரிச்சுமா கொடுப்பாங்க? இங்க பாரு, டைட்டா இருக்கு. ஃபேப்ரிக் கிளாத்தை பொறுத்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சட்டை டைட்டோ லூஸோ வரதே செய்யும். லூஸா இருந்துச்சுன்னா பிடிச்சி கொடுத்துருவோம். அந்த பிரிக்கிற வேலையை நீங்க தான் செய்யணும். ஒன்னொன்னுக்கு நாங்களே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இந்தால எடுத்துட்டு போய் பிரிச்சுக்கலாம் போல.
மணியக்கா ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இப்போதான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு. என்ன இந்த பக்கம் ரொம்ப நாளாச்சு? வேலை தான். வேலையா? ஒரு வேலையாக வந்திருக்கேன். வேலையா வந்திருக்கியா? ஆமாம். வேலைனால வரலையோ நினைச்சேன் ஒரு வாரம். என்ன எப்படி போகுது உங்கள் பொழப்பு தளப்புலாம்? எப்போ எப்படியோ போகுது. சரி சரி. என்ன ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணுமா தைக்கணுமா? எடுத்ததான் மாற்றணும். இங்கே கொள்ளக்காரி ஆக்கி விட்டுறாதாமா. பிச்சு பிரமிச்சு எத்தனை பேரில் அப்படி கிளம்பியிருக்கிய? மாற்றிக்கிட்டே தெரியுதுல்ல. இல்லை என் வீட்டுக்காருக்கு இந்த கலர் பிடிக்கலையா, நான் என்ன செய்ய? உனக்கு பிடிச்சி தானே எடுத்தா? எனக்கு பிடிக்கணும், என் வீட்டுக்காருக்கும் பிடிக்கணும்லா. வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து எடுத்துருக்க வேண்டியதானே. அவர் வேலையா இருக்காரு. எடுத்து எத்தனை நாள் ஆச்சு சொல்லு? 1 மாசம் இருக்கும். 1 மாசம் கடையில போய் நீ மாத்துவியா? என்னை பார்க்கும்போது உனக்கு எல்லாம் கேனச்சிரிக்க மாதிரி தெரியுதால அவங்க எல்லாத்துக்கும்? அப்படியெல்லாம் இல்ல, நம்ம அக்கா மாத்திக்கிறவே ஒரு நம்பிக்கையில வந்தேன். எடுக்க மாத்த என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிய? ஏலா ஓடி போயிரு. மாத்த முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஓடி. அப்புறம் இது வேஸ்டா போயிருமா? போடாம வேஸ்டாலாம் போகாதே. அந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. இல்ல ஒயிட் கலர் நல்லா இருக்கு. ஒயிட் அழுக்கு பட்டுரும். இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்தி கொடுங்களேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்ச? சூப்பரா இருக்கு. இங்க பாரு, யாரு கர்வாட்டு பானைக்குள்ள வச்ச மாதிரி கொண்டு வந்திருக்க. இங்க பாரு, பெல்ட்டோட நல்லா தானே எடுத்துட்டு போனேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சா? இங்க பாரு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா இருக்கு. நம்ம பிள்ளை குட்டியில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அழுக்கு பட்டுறது. நீ தானே எடுத்த? நானா எடுன்னு வம்பா தள்ளுனே உன்கிட்ட? நான் தான் எடுத்தேன். நீ தானே எடுத்த? நான் தான் எடுத்தேன். மாத்துற இதெல்லாம் லுக்கா இருக்கு. இந்த எடுத்துட்டு போ. 1 மாசம்லாம் நின்று மாத்த மாட்டேன். அக்கா இது மட்டும் மாத்தி கொடுக்கா. போய் தொலை, வேற எடுத்துக்க போ. விடுவியா? விட்டு தொலைவியா? இப்படி கிளம்பி வந்துருங்க. என் வேலையை கெடுக்கிறது. டீ சாப்பிட்டாச்சா? டீ இனிமேதானா? சேலை எப்படி நல்லா இருக்கா? கோல்டன் கலரு. இது என்ன தங்க கட்டியா சேலையா? தங்கந்தேன், ஃபுல்லா தங்க ஜரி. தங்க மாதிரி மின்னுது. ஒன்லி 999 ரூபா. அதுக்கு 1000 ரூபான்னு சொல்ல வேண்டியதானே? இதுல ப்ளவுஸ் பாரு. அதிரடியா இருக்கு. செம்மையா இருக்கா? இங்க பாரு, ஸ்டோன்ல பீட்ஸ் இருக்கு. நல்லா இருக்கா? இங்க பாரு, நெக்கு பாரு, அழகா இருக்கா? அப்படி மின்னுது. மின்னுதா? சிம்பிளா நீட்டா கேட்டிருந்தாங்களா அவங்களுக்காக. இது அழகா இருக்கு பாரு. கை நல்லா இருக்கா? குட்டி கோணு பொண்ணு, ஒல்லி பொண்ணு. நல்லா இருக்கா? எப்படி உனக்கு ஒன்று எடுத்துருவோமா? இந்த சேலையில நிறைய கலர் இருக்கு. என்ன கலர் இருக்கு இதுலையா? ப்ளூ இருக்கு, ரோஸ் இருக்கு, இதே கோல்டன் கலர் இருக்கு. 4 கலர் இருக்கு. உனக்கு என்ன கலர் வேணும்? ப்ளூ கலர் காட்டுங்க. காட்டெல்லாம் முடியாது. மணியக்கா குட் ஈவினிங். ஈவினிங் குட் ஈவினிங்க. சரி, என்ன சட்டை என்ன நடக்குதுங்க? இல்லை என்ன நடக்குதுங்க? இப்போதானே வாங்கிட்டு போனேன். இப்போதானே வாங்கிட்டு போனேன். எல்லா சட்டையிலும் எவ்வளோ கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிறேன். ஏன் சட்டையை மட்டும் ஏன் அப்படி ஓவர்லாக்கா? அப்போ மிஷின் ரிப்பேர் ஆகிருச்சு. என்ன சட்டைக்கு மட்டும் ரிப்பேர் ஆகுதா இல்லை நீங்கள் போட மாட்டேங்கிறீங்களா? நூல் மிச்சம் பண்ணுறியா? போட்டு தரேன், கொஞ்ச நேரம் இரு. சரி, இந்த ஒரு 4 சட்டை இருக்கு. சரி உனக்கு போட்டு தரேன். நான் கூட நீ போயிட்டு வா அப்புறமா வரீங்கன்னு நினச்சேன். வான்னு சொல்லுவீங்களான்னு நினச்சேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? உன்கிட்ட ஒரு வேலை ஆகணும் எனக்கு. ஆமா. என்ன வேலை? அந்த டாப் இருக்குல்ல, சரி, அந்த டாப்ல ஒரு பட்டன் போயிடுச்சு. அதை நீங்க கட்டி தருவீங்க. அதுக்கெல்லாம் நான் உனக்கு ஓவர்லாக் போட்டு தரேன். அதானே பார்த்தேன். இதுதான் ஈவென்ட் பாலிசி. ஈவென்ட் பாலிசி. அதனால அந்த கொக்கியை மட்டும் அந்த பட்டனை மட்டும் கட்டிட்டு நான் அதுக்கெல்லாம் உனக்கு 4 சட்டையை முடிச்சுட்டு உனக்கு போட்டு கொடுத்துட்றேன். ஏன் அப்போ முதல் சட்டையை முடிச்சா வேணாம் இருக்கு? சரி, அதை முடி நான் உனக்கு போட்டு தரேன். ஓகே, அதை முடிச்சேன்னா போட்டு தரேன். இந்த இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குல்ல, சரி, அதை இதை போட்டுட்டு நீ அந்த பட்டனை வைக்கிறதுக்குலாம் நான் உனக்கு போட்டு கொடுத்துருவேன். ஓகே ஓகே. மணியக்கா என்னம்மா? ஐயோ இவ இமிச தாங்கல. என்ன ஒரு பக்கம் கொக்கி வச்சு ஒரு பக்கம் கொக்கி வைக்காம இருக்கு? கொக்கி வைக்கலையா? ஆமாக்கா. சரி, தெரியாம செஞ்சுட்டாங்க. வீடு திருப்பி வச்சு தர சொல்றேன். விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிடாத. டெய்லர் கடைனா அப்படித்தான். ஒரு பக்கம் கொக்கி இருக்கும், ஒரு பக்கம் கொக்கி இருக்காது. சரியா?
சரி இதெல்லாம் வெளியே சொல்லிடாத. சரி சொல்லலாம். நான் உடனே வச்சு கொடுக்க சொல்லி. இது ரகசியம், நான் சொல்லவே மாட்டேன். ரகசியம், தொழில் ரகசியம். வரட்டும், இந்த கொக்கி ஏற்றவ வரட்டும். அவன் மண்டையிலேயே 4 போடு போடுறேன். மணியக்கா, என்ன ஏன் இப்படி ஒத்துமொட்டமா போட்டு இருக்கிய? தனித்தனியா எடுத்து போட வேண்டியதானே? எங்களுக்கு சேர்க்க தான் பிடிக்கும், பிரிக்க பிடிக்காது. அது போக ஒரே அளவு சட்டை, பிரிக்க கூடாது. எதையுமே சேர்க்க தான் நினைக்கணும். கரெக்டா? மணியக்கா, வேமா ஓவர்லாக் போடுக்கா, மடிச்சு வச்சுட்டு ஊருக்கு போனுங்க. நான் படுத்து தூங்கிட்டா இருக்கேன், பாத்துக்கிட்டா அவசரத்துக்குலாம் இது பண்ண முடியாது. பஸ் உனக்கு 6 மணிக்கு தானே, இப்பதான் 5 மணி ஆகுது. 5 மணி ஆகுதுன்னா வீட்டுக்கு வேலை இல்லையா? முடிக்கலாம். அப்ப நான் போட வேணாமா? எங்க போட்டுக்கிட்டே போடுற மாதிரி தெரியலையே. அதுக்கு என்னெல்லாம் செய்ய சொல்ற? போட்டுருவோம்ல. அந்த 2 ஆள் வந்துச்சு, வேலை பார்த்தேன். விடு, இந்த அவ்வளோதான். நீ சத்த கதவை அடைச்சி வை, யாரும் வராம போட்டு கொடுத்துட்றேன். சரி. ஊருக்கு போறதுலயே தான் குறியா இருப்பான்.